வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது மாலை வீடு. மாலை வீட்ல வந்து ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இப்பதான் டேங்க் வச்சு முடிச்சுட்டு ஃபுல்லா சில்ற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டோங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இது வந்து டேங்க்கு 3 பைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்லெட்டும், ஒரு அவுட்லெட்டுங்க. ஒரு நல்ல தண்ணி, அப்புறம் ஒரு உப்பு தண்ணிங்க. அப்புறம் அவுட்லெட் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து 2 டேங்க் வைக்கிற மாரி கேட்டிருக்காங்க கஸ்டமர். இப்போதைக்கு வந்து ஒரு டேங்க் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இன்னும் நல்ல தண்ணி வந்து இன்னும் பைப் இங்க கொண்டு வரல இந்த ஏரியாவுக்கு. அதான் ஃபீச்சர் கனெக்ட் பண்ணி நாங்கள் பைப் வச்சிருக்கோங்க. அதனால இப்போதைக்கு ஒரு டேங்கே வச்சு 2 கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து இந்த ஃப்ளம்பிங் வேலையெல்லாம் பார்த்து வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டுருக்காங்க. பார்க்காத லிங்க் தரேன், போய் பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு கடைங்க. கடை வச்சு ஃப்ரண்ட்ல ஸ்பாட் லைட் வச்சிருக்கோங்க. 3 வாட்ஸ் ஸ்பாட் லைட், 2 ப்ளூ, ஒரு பிங்க். அதே மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வச்சிருக்கோம் பிளான் பண்ணி. அப்புறம் சர்வீஸ் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக போர்டு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இது வந்து போர்ட்டிக்கோங்க அதே மாதிரி 5 வாட்ஸ் ஸ்பாட் லைட்டுங்க. காமன் பாத்ரூம் ஒன்று வெளில வச்சிருக்கோங்க. இது வந்து வரண்டாவுங்க. வரண்டாவிலே அதே மாதிரி எல்லாம் கலர் கலராக தான் கேட்டாங்க. அதனால க்ரீனு, ப்ளூ, பிங்க்கு அது மாதிரி தான் போட்டிருக்கோம். எல்லாம் ஃபுல்லாக 5 வாட்ஸ் ஸ்பாட் லைட்டுங்க. இங்கிட்ட ஒரு பாத்ரூம்ங்க. இந்த பாத்ரூம்லேயும் என்ட்ரன்ஸில் ஒரு 15 வாட்ஸ் சர்வீஸ் லைட்ஸ் ஒன்று மாட்டியிருக்கோம். அப்புறம் வந்து என்ன சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிவிசி டேப் தாங்க போட்டிருக்காங்க. பிவிசி ஃபிட்டிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க கஸ்டமர். அதனால பிவிசி ஃபுல்லாக. இது வந்து ஜெட்டு மோட்டருங்க. போரில் வந்து நீர்மூழ்கி இலக்கில் ஃபுல்லாக ஜெட்டு மோட்டர் தான் கேட்டாங்க. ஜெட்டு மோட்டர் இறக்கி வச்சிருக்கோம். ஜெட்டு மோட்டரில் வந்து ஒரே ஒரு யூனியன் போட்டிருக்கோங்க. யூனியன் கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா மோட்ரு ஏதாவது ஃபால்ட்டுனா யூனியனை கழட்டி தான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். யூனியன் போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் பைப்பை அறுத்து தான் போடணும். அப்புறம் திரும்ப கப்ளர் வாங்கி போட்டு திரும்ப சேர்க்குற மாதிரி ஆயிரும். இது வாஷ் பேஷன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாஷ் பேஷன் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சிமெண்ட் வச்சு பக்காவாக பேக் பண்ணி ப்ராப்பராக தான் போடுவோம். இது வந்து ஒரு பாத்ரூமுங்க. ஃபுல் பிவிசி ஃபிட்டிங்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஹாலில்ங்க. ஹால் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது மோட்டர் சுவிட்சுங்க. இது நல்ல தண்ணி, அப்புறம் உப்பு தண்ணிக்கு வந்து மோட்ரு இறக்குறதுனால இது தனித்தனியாக மோட்டர் சுவிட்ச் இருக்குங்க. கண்ட்ரோல் வந்து இங்கேயே வச்சுற மாதிரி ஹால்லேயே வச்சுருக்கோங்க கண்ட்ரோல். இந்த லைட் பண்ணுங்க. இது வந்து 3-in-1 லைட்டுங்க. 3 டிஃப்ரெண்ட் கலர் எரியுங்க. அதுக்கான லைட்டுங்க. இது ஒன்று ரெட்டு, அப்புறம் வந்து ப்ளூ, அப்புறம் பிங்க், லைட் பிங்க்ல எரியுங்க. இது டிவி பாயிண்ட்டுங்க. ப்ளக்கு மட்டும்தாங்க இங்கே இருக்குங்க. சுவிட்செல்லாம் வந்து மேலே சைடில் பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. கிச்சனுங்க. கிச்சனில் எதுவுமே தான் ஒரு ப்ளக் பாயிண்ட், அடிஷ்னலாக ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் மெயின் போர்டு ஒன்று. இந்த பாத்ரூம் தான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க எல்லாரும். பாருங்க, நம்ம ஒர்க்கை பாருங்க, நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது இன்னொரு ரூமுங்க. அது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டூவேங்க. ஒன்று வந்து லைட்டுக்கு, ஒன்று ஃபேனுக்குங்க. அப்புறம் அடிஷ்னலாக இப்போ பாயிண்ட் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் ஃபுட் லேம்புக்கு ஒரு பாயிண்ட்டுங்க. இது வந்து பெட் சுவிட்சுங்க. அதேமாதிரி தாங்க இன்னொரு ரூம்லேயும், எல்லா ரூம்லேயும் அதே தாங்க பிளானு. மெயின் போர்டு கீழே லேம்பு, நைட் லேம்ப் இருக்கும். மெயின் போர்டு ஒன்று இருக்கும். அப்புறம் இது பெட் சுவிட்ச் ஒன்று இருக்கும். அப்புறம் ஏசி பாயிண்ட். இது வந்து ஹால்லங்க. ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம் எதுவுமே பிளான் பண்ணல. அப்புறம் பூஜை ரூம் வைக்கிற மாதிரி பிளான் சொல்லிட்டாங்க. அதனால உடச்சி வைக்கிற மாதிரி போயிடுச்சு. இன்னும் பூசில் பால் காய்ச்சி நெய்ஞ்சிச்சு. அதனால பெயிண்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. சும்மா பெரிய டம்மியாக விடக்கூடாதுன்னு ரவுண்ட் ஷீட்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்புறமாட்டி பால் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கழட்டிட்டு ப்ராப்பராக பெயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டணும்.